ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ். ரொம்ப நாள் ஆச்சு கிராஃப்ட் வீடியோ போடவே இல்லை. நதிரா வந்து 2.5 வயசு முடிஞ்சிருச்சுல, அதனால் அவளுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் சொல்லித்தரலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். ரொம்ப நெட்டில் தேடி வந்து நர்சரிக்கு வந்து என்ன சிலபஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வச்சு நம்ம சொல்லித்தரலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பக்கத்து வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நர்சரி சிலபஸ் மட்டும்தான். 2.5 இயர்லேருந்து 3.5 இயர் இருக்க குழந்தைங்களுக்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு, நம்பர்ஸு, அப்புறம் EVS அப்படின்னு ஒன்று ஜென்ரலாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே ப்ரீ ரைட்டிங் தான். அந்த கர்வ்ஸு, அந்த ஸ்ட்ரோக் தான், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லித்தரணும். அடுத்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் வந்து A to Z வரைக்கும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம ஏ எது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியணும். அதே மாதிரி நம்ம டி எது அப்படின்னு ரேண்டமாக கேட்டால் அது இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு காமிக்க தெரியணும். அதே போல் வந்து ட்ரேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து A ஃபார் ஆப்பிள், நம்ம ஏவை கொடுத்தோம்னா ஆப்பிள் அப்படின்னு அதை ஃபைன் பண்ண தெரியணும். அது மாதிரி வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஒரு சென்டென்ஸாக சொல்லணும். ஐ ஆம் அ கேர்ள், ஐ ஆம் ஸ்டடிங் நர்சரி, அது மாதிரி வந்து மை நேம் இஸ் நதிரா, அது மாதிரி சென்டென்ஸ் வந்து சொல்லணும். ஒரு 2-3 சென்டென்ஸ் சொன்னால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெக்கபுலரி. நம்ம வந்து நம்ம ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்க, நம்ம வீடு எங்கே இருக்குது, அது மாதிரி சொல்ல தெரியணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸும் அதே மாதிரி ப்ரீ மேட்சிங் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லி தரணும். ஸ்மால் சேம் டிஃப்ரெண்ட்டு, அப்புறம் அது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ பிக் ஸ்மால் எது பெருசு எது சின்னது, டால் எது ஷார்ட் எது, மோர் லெஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெவி லைட்டு, அப்புறம் ஃபுல் எம்டி, இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக வந்து இருக்கிற திங்ஸ், வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே நம்ம வந்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துக்கலாம். அது ரொம்ப ஈஸி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸு நம்ம ABCD வந்து எப்படி வந்து சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி 1 to 20 வரைக்கும் ட்ரேசிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ 1னா எது, 2னா எது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நம்பர் அண்ட் இட்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு 5 இது கொடுத்துட்டு அதை கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னா அதை கவுண்ட் பண்ணி அவங்களுக்கு அது தெரியணும். அதே மாதிரி தான் கலர் கவுண்ட் பண்ணி மேட்ச் பண்ண தெரியணும். கவுண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அதை கலர் பண்ண தெரியும், கவுண்ட் பண்ணி சர்க்கிள் பண்ண தெரியணும். இது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு 5 திங் கொடுத்துட்டு அதை கவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணணும், அதை வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸு, சர்க்கிள், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இது 4 ஷேப்ஸும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நார்மலாக வந்து இதுதான் பேசிக்கு, அந்த பேசிக் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். அதே மாதிரி தான் கலர்ஸும் வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மை செல்ஃப் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி தெரிஞ்சிருக்கணும் ஒரு 10 இது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேமிலி, யார் யார் இருக்காங்க, அப்புறம் ஹோம், அப்புறம் ஸ்கூல், என்ன ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சீசன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நார்மலாக டிரான்ஸ்போர்ட், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, அனிமல்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வந்து நதிராவுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லேட் தான். நம்ம நார்மலாக வந்து சாக் பீஸ்லாம் கொடுத்தா இன்னுமே நதிரா வாயில் தான் வச்சிட்ருக்கா. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இது மாதிரி ஸ்லேட் வாங்கிக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா லைன்ஸு, ஆல்ஃபபெட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ், இது எல்லாமே வந்து ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நம்ம அழிச்சிக்கலாம். எத்தனை டைம் வேணாலும் நம்ம எழுதிட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இருக்குது. இது வந்து ஒயிட் போர்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி தான் எழுத முடியும். ஆனால் நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி தான் எழுதிட்டுருக்கேன். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எழுதி அழித்தாலுமே வந்து ஈஸியாக அழியுது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் 120 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கினேன். முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்லேட் மாதிரி இருக்கும், நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம், கிறுக்கிக்கலாம். அதே போல் வந்து இன்னொரு ஸ்லேட் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும். பேக் சைடு வந்து ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர் ABCD வந்து Z வரைக்கும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் பக்கத்தில் இருக்க கடையில் தான் வாங்கினேன். ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கா என்னன்னு தெரியல, செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நான் பார்த்தேன் அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேப்பரில் வந்து கொடுத்திங்கன்னா வந்து சீக்கிரம் கிழிச்சு போட்டுருவாங்க. எத்தனை பேப்பர் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க முடியும்? இது மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அவங்க உடச்சி போடுற வரைக்குமே வந்து இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு புக்கு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நதிராவுக்கு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து தேடி பார்த்து பிரிண்ட் அவுட் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்படி ஃபைலில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு வரும், சீக்கிரமாக கிழிய மாட்டாங்க. பேப்பர் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக கிழிச்சிடுவாங்க. பேப்பர் புக்கை வாங்கி கொடுத்திங்கனாலும் சீக்கிரமாக கிழிச்சிடுவாங்க. இது மாதிரி ஃபைலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து மேலே எழுதிப்பாங்க, நம்ம ஈஸியாக வந்து ஈரத்துணி வச்சு தொடச்சிக்கலாம். எவ்வளோ நாளைக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அதில் நம்ம ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்தோம்ல, அந்த சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அந்த ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே கர்வ்ஸு,
லைன்ஸ் எல்லாமே வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கேன், சர்க்கிள் வரைக்கும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சும்மா ரிவ்யூ மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய லைன்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கடையில் புக்காகவே நமக்கு கிடைக்கும். புக்காக வாங்குறத விட நம்ம இது மாதிரிலாம் வந்து எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட் வந்து கேபிட்டல் லெட்டரும் இருக்கணும், ஸ்மால் லெட்டரும் இருக்கணும், ரெண்டும் இருக்க மாதிரி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். 1 2 3 அதே மாதிரி 10 வரைக்கும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம இப்படி ஃபைலுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டோம்னா அவங்க மேலே ட்ரேஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பேப்பரும் வந்து சீக்கிரமாக கிழிக்க மாட்டாங்க, ரொம்ப நாளைக்கு வரும். அவங்க நல்லா எழுதி பழகிற வரைக்கும் இதை ஒரு இதை மட்டும் வச்சே நம்ம வந்து எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக எழுதிட்டு ரஃப் பண்ணிக்கலாம். டெய்லி கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் குழந்தைங்க வந்து உட்கார மாட்டாங்க, அவங்கள உட்கார வைக்கவே முடியாது. அவங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து டெய்லி கொஞ்சம் நேரம் உட்காருவாங்க. நதிரெல்லாம் ஒரு 10 நிமிஷம் உட்காருவா, அதுக்கப்புறம் எழுந்து ஓடிடுவா. அது வரைக்கும் ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கரெக்டாக அதை ட்ரேஸ் பண்ணுறது அது எல்லாமே பண்ணுவாள். ஓரலாக வந்து கொஞ்சம் நிறைய இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா, இப்போ தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கா. அந்த பேசவே வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே வந்து இது சொல்லிகிட்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியுது எல்லாமே.